ஓகேப்பா, என்னை உங்களால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல ஓகேவா, உங்களுக்கு மெயினா வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, தெர்மலை பத்தி சார் நிறைய எடுத்திருப்பாரு. யாரு? மாதவன் சார் வந்து நிறைய கிளாஸஸ்ல எடுத்திருப்பாரு. அதை எடுத்தது போக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஒரு நம்ம எதுக்கு தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறோம், தெர்மல் படிக்கிறோன்றது மெயின் ரீசன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆட்டோமொபைல் ஃபீல்டுல தெர்மோடைனமிக்ஸ் தெரிஞ்சாதான் சில விஷயங்கள்லாம் டிசைன் பண்ண முடியும். அதுக்காண்டி தான் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? தயவு செய்து எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணுங்க, பேசாதீங்க. சரியா? ஸோ பிஹேவ் ப்ராப்பர்லி, இட்ஸ் ஆன்லைன். ஓகே, ஸோ கரெக்டாக பிஹேவ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல நம்ம ஆட்டோமொபைல் சைடு இருக்கிற விஷயங்களை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த விட்டி ஆட்டோமொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ், இது மாதிரி நம்ம பிரிக்கிறோம். சரியா? எல்சிவிஸ், எல்எம்பி இப்படின்னு பிரிக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினோட ஹார்ட்ன்னு சொல்றது, சாரி காரோட ஹார்ட்ன்னு சொல்றது இன்ஜினை தான். ஸோ இந்த இன்ஜினை பத்தின சில விஷயங்களை நான் காட்டுறேன். ஸோ அதை நீங்க வந்து என்ன செய்யணும், ஸ்கிரீன் ஷேரிங்ல போடுறேன், அதை நீங்க பாருங்க. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ஜினோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ ஆரம்பிப்போம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஆரம்பிக்குது. இப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல கிடைக்கும். 3D இன்ஜினியரிங் சம்பந்தமான ஆப்பு. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து இன்ஜினோட பார்ட். சரிங்களா? இதுதான் வந்து V6 ஆர் V8 இன்ஜின். சரியா? இதுல இன்ஃபர்மேஷன் தட்டினீங்கன்னா வரும், இது V6 இன்ஜின். சரியா? சாரி ஃபார் தி மிஸ்டேக். ஸோ இதான் V6 இன்ஜின். ஸோ இந்த V6 இன்ஜின்ல நீங்க மெயினா பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸை உங்களுக்கு காட்ட போறேன். சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் எப்படி யூஸ் பண்ணணும், இதோட இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்றத சொல்றேன். சரியா? இப்போ இங்க இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிறது கேம் ஷாஃப்ட். சரிங்களா? இந்த இடத்துல இருக்கிறது என்னது? கேம் ஷாஃப்ட். இந்த இடத்துல இருக்கிறது என்னது சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து அந்த இன்ஜினோட கேசிங். சரிங்களா? இங்க இருக்கிறது எல்லாமே வால்வ்ஸ். இந்த இங்க இருக்கிறது பாத்தீங்களா, இது எல்லாமே வால்வ்ஸ். உள்ள இருக்கிறது பிஸ்டன். இப்ப இங்க இருக்கிற டயக்ராம்ல நீங்க பாக்குறது இந்த இடம், இந்த இது பேர் என்ன? பிஸ்டன். இது இன்லெட் அண்ட் அவுட்லெட் மேனிஃபோல்ட். சரிங்களா? இன்லெட் அண்ட் அவுட்லெட் மேனிஃபோல்ட். கீழே இருக்கிறது கிராங்க் கேஸ். இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இதுலதான் ஆயில் போர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஹைலைட் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கிராங்க் கேஸ். இப்ப நீங்க இதுல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, மெயினா இந்த இன்லெட் மேனிஃபோல்ட் இங்க இருக்கு, அவுட்லெட் மேனிஃபோல்ட் இந்த இருக்கு. இதுதான் அவுட்லெட் மேனிஃபோல்ட். சரியா? எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியே போகும். சரிங்களா? ரெஃபரன்ஸுக்கு புக்கை பார்த்துக்குங்க. இன்னொன்னு இதுல நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதை ஒவ்வொன்றா நான் இது பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்ப இதுல இருக்கிற உள்ள இருக்கிற விஷயங்களை பாருங்க. மைனஸ் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு காம்பனன்ட்ஸையும் நான் இது பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பிளாக் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்ஜினோட பிளாக் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல இங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் வந்து கிராங்க் கேஸ். இது என்ன இடம்? கிராங்க் கேஸ். ஸோ இப்போ இதை மூவ்மெண்ட்ல பாருங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இத ஒர்க்கிங் கண்டிஷனை பார்க்கணும்னா இங்க நீங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆடியோ எக்ஸ்பிளனேஷன் இந்த ஆப் கொடுக்கும். ஸோ இப்போ நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இதுல முக்கியமான இடம் வந்து இந்த சைடு இருக்கிற விஷயங்களை பாருங்க. சரியா? இப்ப இதுல வந்து இங்க இருக்கிறது என்னப்பா, இந்த காம்பனன்ட் பேர் என்னப்பா? இந்த காம்பனன்ட் பேரு தான் ரிங் கியர். என்னது? ரிங் கியர். சரிங்களா? ரிங் கியர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் பர்பஸ் ஆஃப், அதாவது பெல்ட்டால தான் மேக்சிமம் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த டைமிங் கொடுக்கறதுக்கு. சில இடங்கள்ல ரிங் கியரை யூஸ் பண்ணுவாங்க. சோ இங்க இருக்கிறது கிராங்க் கேஸ். இந்த கிராங்க் கேஸ்ல தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஆயில் ஊத்தி லூப்ரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இப்ப இங்க இருக்கிறது என்னது?
இங்க இருக்கிறது பிஸ்டன், இதுதான் பிஸ்டன், மேல இருக்கிறது பிஸ்டன் ஹெட். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட். என்னப்பா? கிராங்க் ஷாஃப்ட். ஸோ கிராங்க் ஷாஃப்ட் இங்க இருக்கிறது வந்து கனெக்டிங் ராடு, இது வந்து கனெக்டிங் ராடு. அதுக்கப்புறம் இங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே, இங்க இருக்கிறது வால்வு, இன்லெட் வால்வ், அதாவது சாரி, இங்க இருக்கிறது தான் இன்லெட் வால்வ் இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணி காமிச்சா உங்களுக்கு புரியும். இப்போ நான் இதை மைனஸ் பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்லெட் வால்வ் எக்ஸாஸ்ட் வால்வ் எங்க இருக்குன்ட்டு. ஸோ இதை அப்படியே கீழே இறக்குங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்லெட் வால்வ் எக்ஸாஸ்ட் வால்வ் இதுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்லெட் எக்ஸாஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதோட சைஸை வச்சு தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் இது பெட்ரோல் இன்ஜினா இருக்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இங்க இருக்கிறது கிராங்க் ஷாஃப்ட். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராக்கராம்னு ஒண்ணு இருக்கும், சரிங்களா? ராக்கராம்னு ஒண்ணு இருக்கும். இந்த ராக்கராம் தான் என்ன செய்யுது, உங்களுக்கு அந்த வால்வை லிஃப்ட் பண்றதுக்கும் இது பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. சோ இதுல நான் என்னென்ன பகுதிகள் சொல்லியிருக்கேன், இதுல இருக்கிறது கிராங்க் ஷாஃப்ட், சோ இங்க இருக்கு சாரி இங்க இருக்கிறது கிராங்க் கேஸ், சோ இங்க இருக்கிறது கிராங்க் ஷாஃப்ட், சரிங்களா? இது கனெக்டிங் ராட், சாரி, ஓகே, இந்த வரேன். சோ கிராங்க் கேஸ், கிராங்க் ஷாஃப்ட், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கங்க, ஜூம் பண்ணிட்டு கரெக்டா இங்கே கிளிக் பண்ணுங்க. சோ இந்த ராடு பேர் என்ன, இங்க இருக்கிற ராடு பேர் என்ன, கனெக்டிங் ராடு, சரிங்களா? இந்த ராடு பேரு, இந்த பச்சை கலர்ல இப்ப ஹைலைட் ஆச்சு பாத்தீங்களா, இந்த ராடு பேரு கனெக்டிங் ராடு. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிஸ்டன், சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது வந்து இன்லெட் மேனிஃபோல்டு. இன்லெட் மேனிஃபோல்டுனா என்ன, எங்க இருந்து ஏர் ஃபியூல் மிக்சர் வருதோ அதான் இன்லெட் மேனிஃபோல்டு. சோ இது வந்து என்னது, எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு, சரிங்களா? இதுல கார்பரேட்டர் எதுனா எக்ஸ்டர்னலா கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் டோட்டல் இன்ஜின் காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த இது கேட்டாங்கன்னா நீங்க இது பண்ணிடணும். இது வந்து V6 இன்ஜினா இருக்கிறதுனால இந்த V6 இன்ஜின்ல ஏர் ஃபில்டர் அதை பத்தி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ ரிங்கு கியர் புள்ளி சிஸ்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க, ஓகேவா? ஸோ இதுதான் டோட்டல் காம்பனன்ட்ஸ். ஸோ இதுல என்ன நான் மைனஸ் பண்ணதை சொல்றேன். இப்ப மறுபடியும் அதெல்லாம் இருக்கு. ஸோ இன்ஜின் பிளாக் வந்து இதுல கொடுக்கல, ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டயக்ராம் வந்து சாரி, இப்ப இதுல மாடல்ஸ் நிறைய இருக்கு. இப்ப இந்த மாடல்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நமக்கு முடிஞ்சது வந்து இன்ஜின் பிளாக் முடிஞ்சிருக்கு, சரியா? இப்ப இந்த இன்ஜின் பிளாக் மாதிரியே வேற என்ன சிஸ்டம்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிற சிஸ்டத்தை மட்டும் நான் சொல்றேன். ஸ்டியரிங் சிஸ்டம் இருக்கு, அதுக்கப்புறம் கியர் பாக்ஸ் இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா மெயினா, தம்பி எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஓகேவா? சோ இப்ப நாம முக்கியமா சொல்லுங்கப்பா. கிளச்சா, அந்த இல்ல கிளச்ச தேடி இல்ல, இந்த கிளச் வரேன் ஒரு நிமிஷம். கிளச் வந்து இதுல கொடுக்கலன்னு நினைக்கிறேன், நான் தேடி வைக்கிறேன், சரியா? கிளச் இருக்குமே, கிளச் இல்லாம போகாது. வர கியர் தான் தேடிக்கிட்டு இருக்கேன், கியரும் கிளச்சும் தான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ இதுதான் கிளச்சுன்னு நினைக்கிறேன், ஓகேவா? பைக் கிளச் இது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வரும், ஓகேங்களா? டவுன்லோட் போட்டுருவோம், ஓகே? ஸோ இந்த பைக் கிளச்சை பாருங்க. ஸோ கிளச்ன்ற பர்பஸ் என்னப்பா, கிளச்சோட பர்பஸ் என்னப்பா, கிளச்சோட பர்பஸ் என்னப்பா சொல்லுங்க. அதாவது அப்படி சொல்லக்கூடாது, கிளச்சோட பர்பஸ் வந்து என்கேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்என்கேஜ்மெண்ட், சரியா? கிளச்சோட பர்பஸ் என்கேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்என்கேஜ்மெண்ட். அப்படின்னா என்ன சார், இப்போ வண்டியை ஜெனரலா ஆன் பண்றோம், ஆன் பண்ணும்போது நியூட்ரல்ல வண்டி இருக்கா, நியூட்ரல்ல இருக்கும்போது வண்டி நகருமா, நகராது.
ஸோ கியர் போட்ட விட்டி தான் நகரும். ஸோ எதுக்கு நம்ம நியூட்ரல்ல வச்சு பவரை இப்படி டிரான்ஸ்மிட் பண்றோம்னா, டைரக்டா பவரை கொடுத்தோம்னா காம்பனன்ட் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு அன்கன்ட்ரோலபிள் எஃபெக்ட்ஸ் வரும். சரிங்களா, அன்கன்ட்ரோலபிள் எஃபெக்ட்ஸ் வரும், அதுவும் ஒரு காரணம். ஸோ கிளட்ச் வந்து எந்த நேரத்துல இன்ஜினோட டிஃபரன்ஷியலையோ இதையோ எங்கேஜ் பண்ணணும் டிஸ்எங்கேஜ் பண்ணணும்ன்றது லோகோமோஷன் காண்டி அதை நம்ம கிளட்சை அங்க வைக்கிறோம். ஸோ இப்போ இதுல கிளட்ச்ல இருக்க உள்ள இருக்கிற பாகங்கள் பாருங்க என்னென்ன இருக்கு பாருங்க. இது வந்து பைக் கிளட்சா இருக்கிறதுனால என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். மெயினா இங்க சுத்தி வந்து இது இந்த கிளட்சை வந்து என்ன பர்பஸ், அடுத்த பைக் கிளட்சா இருக்கிறதுனால எதா யூஸ் பண்ணுவாங்க, பவர் டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ராக்கெட்னா என்னப்பா சொல்லுங்க, ஸ்ப்ராக்கெட்னா என்ன? ஸ்ப்ராக்கெட்னா அது ஒரு டைப் ஆஃப் செயின், புள்ளி மாதிரி அது ஒரு டைப் ஆஃப் ஸ்ப்ராக்கெட்ன்றது செயின்ல இருந்து பவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். சரியா, அதான் ஸ்ப்ராக்கெட்ஸ். ஸோ இதான் அந்த ஸ்ப்ராக்கெட்டு. ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறது சில ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எடுத்துடுறேன். சரியா, ஸோ கிளட்ச் கேசிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இதுல இருக்க ஸ்ப்ரிங்ஸை காட்டணும், ஏன்னா கிளட்ச்னாலே ஸ்ப்ரிங் வரும். சரியா, கிளட்ச் பிளேட்டை பார்க்கணும்னா இதை ரிமூவ் பண்ணிருங்க. இதுல எத்தனை கிளட்ச் பிளேட் வருது பாருங்க, எத்தனை கிளட்ச் பிளேட் வருது, 1 2 3 அப்படி வருது. சரியா, இப்ப இதுல ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணி பாருங்க. இப்ப இது உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கா, தெரியுதா தம்பி? தம்பி, ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூ லிசனிங்? சரியா, இப்ப இங்க பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்ப்ரிங் வருது. இங்க தெரியுதா ஒரு ஸ்ப்ரிங் வருதா? இந்த ஸ்ப்ரிங் தான் அந்த கிளட்ச் வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது கரெக்டா வந்து அந்த பிளேட்டை வந்து என்ன செய்யும், எங்கேஜ் பண்றதுக்கும் டிஸ்எங்கேஜ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். சரியா, ஸோ இதை வந்து டிசைன் ஆஃப் மிஷின் எலிமெண்ட்ஸ்ல இன்ஜினியரிங்ல படிப்பீங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காம்பனன்ட் பர்பஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த காம்பனன்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஓகேவா, அடுத்த காம்பனன்ட் எடுத்துட்டோம்னா அடுத்து என்ன பார்க்கறதுன்னு சொன்னீங்க, ஸ்டியரிங் சிஸ்டம், சாரி கியர் பாக்ஸ், அப்படிதானே? ஓகே, இப்ப கியர் பாக்ஸை பத்தி பார்ப்போம். தம்பி இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரே கிளாஸ்ல இது பண்ண முடியாது, அதனால ரெக்கார்டட் வீடியோவா தான் வரும். சரியா, ஸோ கியர் பாக்ஸ் டிஃபரன்ஷியலை பத்தி பார்ப்போம். ஸோ கியரோட பர்பஸ் என்னப்பா, கியர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் வண்டியில், ஆட்டோமொபைல்ல ஒய் ஆர் வி யூசிங் கியர் சொல்லுங்க. ஸ்பீடை ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு ஏன் வந்து நம்ம ரிவர்ஸ் வந்து, இப்ப சப்போஸ் வந்து நீங்க இந்த மிலிட்டரி வெஹிக்கிள்னா பாத்திருக்கீங்களா, யார் பாத்திருக்கீங்க? பாத்திருக்க. ஆமா, இப்ப அந்த மிலிட்டரி வெஹிக்கிள்ல டபுள் ட்ராக், அதாவது டபுள் ப்ரொபல்ஷன் ஷாஃப்ட் இருக்கும், முன்னாடியும் போகும் பின்னாடியும் போகும். சரியா, இது வந்து டிஃபரன்ஷியல் கியர் பாக்ஸ். சரியா, இப்ப இந்த டிஃபரன்ஷியல் கியர் பாக்ஸ்ல ரேக் அண்ட் பினியன் சிஸ்டம் இருக்கும். சரியா, நார்மல் ஹெலிக்கல் கியர் இந்த கியர் சிஸ்டம் இருக்கும். அப்புறம் பியரிங் கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா பியரிங் இருக்கா, சரியா, பியரிங் சிஸ்டம் இருக்கும். அது மாதிரி நடுவுல வேற என்ன வரும், கீடு ஷாஃப்ட் இருக்கும். சரியா, இது எல்லாமே டிஃபரன்ஷியல்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல கிரவுன் மெக்கானிசமும் டிஃபரன்ஷியல்ல வரும். சரியா, ஸோ இந்த ரிங்கு இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து டிஃபரன்ஷியல் சைடு கியர், இது வந்து என்னது சேட்டிலைட் கியர், இது வந்து என்னது டிஃபரன்ஷியல் சைடு கியர், இது என்ன இது வார்ம் கியர். சரியா, இது டிஃபரன்ஷியல் சைடு கியர். இது மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். சரியா, இப்போ இதை நீங்க இது பண்ணி பார்க்கணும், மைனஸ் பண்ணி பார்க்கணும்னா இதை எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதுல இந்த மைனஸ் பண்ணி பார்த்ததுல இப்போ இந்த இதை நீங்க மூவ் பண்ணி பாருங்க, உள்ள பால்ட்ரஸ்னா வருதா? சரிங்களா, இப்படிதான் வந்து உங்களுக்கு பால்ட், அதாவது ஆக்சுவலி நம்ம பியரிங் போடுறதுக்கு காரணம் என்னப்பா, அதுல லூப்ரிகேஷன் போட்டு நம்ம யூஸ் பண்றோம் ஃபார் ஸ்மூத் டிரான்ஸ்மிஷன் அண்ட் வைப்ரேஷன் ரெடியூஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா, பியரிங். ஸோ இதுதான் வந்து நார்மல் டைப் ஆஃப் இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்னரும் நம்ம இதுவும் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது பார்க்க போறோம், பிரேக் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த பிரேக் சிஸ்டத்தை பார்ப்போம். ஹைட்ராலிக் பிரேக், இப்போ எல்லாருமே ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். சரி தம்பி,
இப்ப இங்க இருக்கிறது என்னது? பிரேக் ட்ரம். பிரேக் ட்ரம்னா என்னப்பா? இப்ப இதை நான் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி காட்டுறேன். சரியா? ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்ப இங்க என்னப்பா வருது? இங்க ஒரு ஷூ ஸ்ப்ரிங் வருது. என்னப்பா? இது பேரு ஷூ ஸ்ப்ரிங். இங்க இருக்கிறது என்னது? இட் இஸ் ஆல்சோ கால்டு ஷூ ஸ்ப்ரிங். இதை எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஒர்க்கிங் மோஷன் பாருங்க. சரிங்களா? ஒர்க்கிங். ஓகே, இப்போ இது பிரேக் ட்ரம் வந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, லாரி, கார்ஸ் இதெல்லாம் வந்து இந்த டைப் ஆஃப் மெக்கானிக்கல் பிரேக் ட்ரம் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ஹைட்ராலிக் கேம வச்சோ, ஹைட்ராலிக் இதை வச்சோ இல்லை கேம வச்சோ மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிரேக் ட்ரம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஆஸ்பெட்டாஸ் ஷீட் வந்து அந்த ட்ரம்மோட பெரிஃபெரியில இருக்கும். பெரிஃபெரினா அதோட சுற்றளவுல, அந்த சுற்றளவை போய் இறுக்கி அது என்ன செய்யும்? பிடிக்கும். பிடிக்கும் போது என்ன ஆகும்? அது வந்து அந்த வெஹிக்கிளை வந்து அந்த கைனடிக் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிடும். கைனடிக் எனர்ஜினா என்ன? மூவ்மெண்ட்ல இருக்க எனர்ஜி. அதை அப்சர்வ் பண்ணி என்ன செய்யும்? அது வந்து ஒரு லோகோ மோஷனை நிப்பாட்டிடும். லோகோ மோஷன்னா என்ன? மூவ்மெண்ட்ல இருக்கிற விஷயங்களை நிப்பாட்டிடும். ஓகேவா? ஸோ இதுல இருக்கிறது ஷூ பேட். இது இந்த விஷயங்கள். இன்னொன்னு இதுல இருக்கிறது வந்து கவர் பிளேட். இது பேர் என்ன? கவர் பிளேட். இங்க இருக்கிற இந்த இது பாத்தீங்கன்னா ட்ரம்மோட பெரிஃபெரி. சரிங்களா? பெரிஃபெரினா சுற்றளவு. ஓகேவா? இது வந்து என்ன? பிரேக் லீவர். பிரேக் லீவர்னா என்னப்பா? பிரேக். இப்ப நீங்க டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ் படிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுல லீவர்ஸ் அண்ட் இது வருது பத்தியா? அதை டிசைன் பண்றீங்கல்ல, அந்த லீவர் தான் இது. சரிங்களா? சோ இதுல என்னென்ன இது லீவர் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது சொல்லுங்கப்பா. பிரேக் ட்ரம் தேயும். எப்படின்னா ரொம்ப நாள் ஓடினதுக்கு அப்புறம் பிரேக் ட்ரம் தேயாது. பிரேக் யூ மீன் பிரேக் ட்ரம் தேயாது, அந்த ஷூ தேயும். சரியா? பிரேக் ட்ரம் ட்ரம்முக்கு உள்ள இருக்கும். சரியா? ஷூ வந்து பிரேக் ஷூ வந்து உள்ள இருக்கும். ஆப்பு வைக்கிறதுன்னு வாங்க, ஒரு சின்ன சின்ன நெயில் வச்சு அந்த நெயில்ல வச்சு அந்த பிரேக் ஷூவை வந்து டைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த பேடோட சேர்த்து அந்த பேடோட டைட் பண்ணும்போது அந்த ஷூ வந்து அதோட லாக் ஆகிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி லாக் ஆனதுதான் என்ன ஆகும்? நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஐ எம் சர்ச்சிங் ஃபார் த கியர் பாக்ஸ். சரியா? டோர் லேட்ச், இது வேற கிராஸ்போ, இது பால் ஸ்க்ரூ. ஓகேவா? டார்க் கன்வெர்ட்டர் இதெல்லாம் வந்து சிலபஸ்ல கிடையாது. டார்க் கன்வெர்ட்டர் இதெல்லாம் சிலபஸ்ல கிடையாது. ஸோ கவர்னரும் இதுல இருக்கு, கியர் பாக்ஸ். சரியா? மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ். ஸோ இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஓகே, இந்த டெஃபினிஷனை கவனிங்க. சரி, இப்ப நான் சொல்றேன் தமிழ்ல. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இதுல என்னென்ன கியர் இருக்கு பாப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருக்க கியர்ஸ்னா பாருங்க. ஸோ இது ஸ்பார் கியர். ஸோ இது டாக் டாக்னுவாங்க, டாக் கிளட்ச் அப்படின்வாங்க. சரியா? சரியா? அப்புறம் இங்க இருக்கிறது சில லீவர்ஸ், இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ சில ஷிஃப்ட் ராட். சரிங்களா? ஷிஃப்ட் ராட், அதோட ஷிஃப்ட் ராட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு போற இது. ஸோ இங்க இருந்து என்ன ஆகும்? இது ஷிஃப்ட் லீவர். சரிங்களா? லீவர்ன்றது ஷிஃப்ட் லீவர். அதுக்கப்புறம் இங்க பிஸ்டனு, கனெக்டிங் ராடு, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதுல இருக்கிறது ஷிஃப்ட் ராட்ஸ். கீழே இருக்கிறதெல்லாம் ஷிஃப்ட் ராட்ஸ். ஸோ இதோட மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, இப்போ கியர் போடுறத கவனிங்க.
என்ன நடக்குதுன்றத பாருங்க. கியர் போடுறது எப்படி போடுறாங்கன்றது பார்த்தா தான் புரியும். எந்தெந்த கியர் சுத்துதுன்னு பாருங்க. சரியா? இப்ப இதுல கியர்ல வந்து ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 1:1, 2:1, 3:1. ரிவர்ஸ் கியரோட ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. சில நேரத்துல கேட்பாங்க. அந்த ரிவர்ஸ் கியரோட ரேஷியோ எப்பயுமே 1:1 தான் இருக்கும். ஸோ இப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆப்பை நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதுல இருக்க டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்னரும் ஸ்டியரிங் மெக்கானிசமும் பார்க்க போறோம். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. செகண்ட் இயருக்கு வேற கிளாஸ் எடுக்கணும். ஸோ ஸ்டியரிங் மெக்கானிசம் எங்க இருக்கு? ஓ மை காட், பைக் கிளட்ச். அது என்னது? கார் சஸ்பென்ஷன் இருக்கு. கார் சஸ்பென்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டியரிங் மெக்கானிசம் பார்த்துட்டு வருவோம். ஓகேவா? ஸ்டியரிங் மெக்கானிசம், வேர் ஆர் யூ? ஓகே ஓகே, எங்க இருக்கு ஸ்டியரிங் மெக்கானிசம்? இப்போதைக்கு என் கண்ணுக்கு தட்டுப்படல. சரி, ரைட். இதுதான்ப்பா ஸ்டியரிங் மெக்கானிசம். சரியா? சாரி, சஸ்பென்ஷன் மெக்கானிசம். ஓகே, இப்போ நம்ம சஸ்பென்ஷனை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த சஸ்பென்ஷனை கேட்டிங்கன்னா இதுல என்ன இருக்கும்? இது டயரு, இங்க இருக்கிறது ஸ்ப்ரிங்ஸ், இங்க இருக்கிறது என்ன? ஃப்ரேம். ஃப்ரேம்ன்றது காரோட ஃப்ரேமை தான் சொல்றாங்க. ஸோ இங்க இருக்கிறது என்ன? விஷ்-போன் ஆர்ம். ஸோ இதை நான் ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணி காட்டுறேன். சரியா? விஷ்-போன் ஆர்ம். இங்க இருக்கிற இந்த ரிம் எடுத்துறேன். இப்ப பாருங்க இங்க என்னென்ன மெக்கானிசம் இருக்குன்னு பாருங்க. ஸோ இது என்ன மெக்கானிசம்? இது என்னது? டிஸ்க் பிரேக். சரியா? டிஸ்க் பிரேக்கு ட்ரம் பிரேக்குக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இது டிஸ்க் கிளிப்பர்னு வாங்க. சரியா? இங்க இருக்கிறது என்ன? ஆக்சில் பீம். ஸோ இது என்னது? ஸ்டப் ஆக்சில். நல்லா பாருங்க, இது பேர் என்ன? ஸ்டப் ஆக்சில். ஸோ இங்க இருக்கிறது பேர் என்ன? இங்க இருக்கிற காம்போனன்ட் பேரு நக்கிள். சரியா? அது மாதிரி இந்த இது பேரு காயில் ஸ்ப்ரிங். சரியா? லாரிஸ்லனா வந்து லீவ் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ். ஸோ சஸ்பென்ஷன் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா வைப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஒரு பம்ப் ஒரு மேடு மேலே ஏறிச்சுன்னா அந்த வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கும் வண்டி, அதை கரெக்டா கொண்டு வரதுக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசியா பார்க்க போறது கவர்னர், சாரி ஸ்டியரிங். ஓகே, கார் ஸ்டியரிங். கார் ஸ்டியரிங் முடிச்சுட்டு கவர்னரை பார்ப்போம். ஸோ இதோட கிளாஸ் முடியும். ஸோ இங்க இருக்கிறது என்னப்பா? இது ஸ்டியரிங் மெக்கானிசம். ஸோ என்ன சொல்றாங்க? இப்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஆக்சில் இருக்கு. இந்த ஆக்சில் ஏன் ஐ செக்ஷனா கொடுத்துருக்காங்கன்ட்டு உங்களுக்கு யாராச்சும் எடுத்திருக்காங்களா? இங்க இருக்கு பாருங்க, இந்த ஆக்சில ஐ செக்ஷனா தான் கொடுத்துருப்பாங்க. இங்க இருக்கிறது என்ன? டிஸ்க் பிரேக். இந்த ரெண்டு சைடு இருக்கிறது டிஸ்க் பிரேக். இந்த சைடு இருக்கிறது என்ன? ஸ்டியரிங் வீல். இது என்னது? இங்க இருக்கிறது என்ன? சரியா? ஷாஃப்ட். இதெல்லாம் வந்து என்னது? ஷாஃப்ட். சரியா? ஸோ இதுல ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஸ்டியரிங் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா காரை ஸ்டியர் பண்றதுக்கு. இதுல கேஸ்டர் ஆங்கிள், கேம்பர் ஆங்கிள் வாங்க. கேஸ்டர் அண்ட் கேம்பர் ஆங்கிள் இப்ப நம்ம ஏஆர்ஏஎஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய கார் ஷோரூம்க்கு நான் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? கேஸ்டர் அண்ட் கேம்பர் ஆங்கிள் பார்க்கணும் சார். எதுக்கு சார் பார்க்கணும்? கார் வந்து வாபிள் ஆகும். வாபிள்னா அப்படி அலசுதுன்னு சொல்லுவாங்க பத்தியா வண்டி, அதை தான் வாபிள்னு வாங்க. அந்த அலசுதுன்னு சொல்றதை தான் வாபிள்னு வாங்க. சரியா? அந்த வாபிளிங் எஃபெக்டை நம்ம தடுக்கிறதுக்கு தான் இந்த கேஸ்ட் அண்ட் கேம்பர் ஆங்கிளுக்கு நம்ம கால்குலேஷன் பார்க்குறோம். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆங்கிள் இருக்கும். சரியா? டாட்டாவுக்கு ஒன்று இருக்கும், இண்டிகாவுக்கு ஒன்று இருக்கும், அது மாதிரி. ஸோ இதுல இருக்க பெல்லோஸ், அதுக்கப்புறம் இது என்னது? ரேக் அண்ட் பினியன் சொல்றாங்கல்ல, அந்த மெக்கானிசம். ஸோ இது மாதிரி இருக்கிறது. ஸோ கடைசியா நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்னர். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க முதல். ஓகே,
ஸோ கடைசியா பார்க்க போறது வாட் கவர்னர். சரிப்பா, இந்த கவர்னர் ஓகேப்பா. கவர்னர்னு எங்க வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கு. ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்திலையும் கவர்னரும் ஏன் வருது ஒரே இடத்துல? அதுக்கு காரணம் என்ன? ஃப்ளைவீலுக்கும் கவர்னருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதுக்குள்ள இதை வந்து நான் பிடிஎஃபா நான் மாத்தி அனுப்புறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட் கவர்னர், ஃப்ளை பால், ட்ரம்மு, ஹெலிக்கல் கியர், அதுக்கப்புறம் இங்க நடுவுல இருக்கிற ஸ்லீவுக்கும் ஷாப்ட்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஸ்லீவ்ல வந்து ஒரு மெக்கானிசம் வந்து மேல கீழே நகரும். ஷாப்ட் வந்து ரொட்டேஷன் மட்டும்தான் பண்ணும். அதை சுத்தி அதோட பெரிஃபெரி, அதாவது அதோட சுற்றளவுல எந்த ஒரு மெக்கானிசமும் இதாகாது, அவ்வளவுதான். சோ இங்க இருக்கிறது என்ன? ஸ்லீவ்ஸ் அண்ட் எவ்ரி ஜாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது வெயிட் ஆர்ம். சரியா? சோ இதோட அனிமேஷன் பாருங்க. ஓகே, இதோட டெஃபினிஷனை இங்க படிச்சுக்குங்க. அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கவர்னருக்கும் ஃப்ளைவீலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான்ப்பா. கவர்னருக்கும் ஃப்ளைவீலுக்கும் வித்தியாசம் லோடு சென்சிட்டிவ் டிவைஸ். கவர்னர் இஸ் அ லோடு சென்சிட்டிவ் டிவைஸ். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம காலேஜ்லயே பஸ் வருது. பஸ் வரும்போது என்ன ஆகுது? லோடு ஏற ஏற மைலேஜ் குறையும், அதே சமயத்துல ஸ்பீடும் கூட குறையும். அதை எப்படி எது வந்து மெயின்டைன் பண்ணுது? கவர்னர். சோ இப்ப நிறைய வண்டியில சொல்றாங்க பத்தியா, இப்ப காலேஜ் வண்டியிலனா எழுதி போட்டிருப்பாங்க, என்ன எழுதி போட்டிருப்பாங்க? இந்த வண்டியில ஸ்பீடு லிமிட்டிங் கவர்னர் செலுத்தி இருக்கோம், அதனால இந்த வண்டி வேகமா போச்சுன்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சரியா? ஆனா இப்ப முக்காவாசி வண்டி, காலேஜ் வண்டி எப்படி போகுது? வேகமா போகுது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வேகமா போற வண்டிகள்னா ஸ்பீட் லிமிட்டிங் கவர்னர் கொடுப்பாங்க. நார்மலா கவர்னர் வந்து லோடு சென்சிட்டிவ் டிவைஸ். எவ்வளவு லோடு, இப்ப என்ன மாதிரி நல்லா வெயிட்டான ஆள் உள்ள ஏறினாங்கன்னா அந்த ஸ்பீடு குறையும். அப்ப அந்த பழைய ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம கவர்னரை போடலாம். அது மாதிரி ஸ்பீடு கூடுதல் குறையறத மெயின்டைன் பண்ணலாம். மீன் ஸ்பீடுன்னு வாங்க. அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடுன்றது ஃப்ளைவீல் வந்து என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளைவீல்ல வந்து ஒரு ஸ்ட்ரோக்ல மட்டும்தான் பவர் கிடைக்கும், மித்த எந்த ஸ்ட்ரோக்லயும் வந்து பவர் கிடைக்காது. அப்ப அந்த டைம் வந்து அதை மெயின்டைன் பண்றதுக்காண்டி அதை யூஸ் பண்ணுவோம். சோ கடைசியா நம்ம ஃப்ளைவீலை பத்தி பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தையல் மிஷின். இவர் என்னடா தையல் மிஷினை சொல்றாரு ஃப்ளைவீலுக்கு, காரை காட்டாம? கார்லயும் ஃப்ளைவீல் இருக்கு, ஆனா தையல் மிஷின் அளவுக்கு என்ன தெரியாது? ஃப்ளைவீலோட பர்பஸ் தெரியாது. சோ இப்போ நம்ம கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் வந்து ஒரு தையல் மிஷின்ல இருக்கிற மெக்கானிசம். சோ இங்க என்ன நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். இங்க ஒரு ஷாஃப்ட் இருக்கு, சாரி எக்ஸ்டர்னல் பாடி இது. சோ இங்க இருக்கிறது என்ன? வரணும். சரியா? குவாட்ரி. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. தையல் மிஷின், நீ பவர் மிஷினா இருந்தாலும் எந்த மிஷினா இருந்தாலும் இப்படித்தான் வரும். சரியா? சோ இந்த மிஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்ப வந்து தையல் மிஷின்ல என்ன ஆகும்? கால்ல மிதிக்கிறாங்க, ஃப்ளைவீல்ல பவர் போகுது. அப்ப இதுல என்ன ஆகும்? பவர் வந்து ஒரு 30 டிகிரிக்குள்ளதான் கிடைக்கும், அடுத்த 30 டிகிரிக்கு கிடைக்காது. அந்த நேரத்துல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃப்ளைவீல் வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஸ்பீடை ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடியுது. 28 நிமிஷம் ஆச்சு. நான் 11:30க்கு ஒரு கிளாஸ் போடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சா? என்னப்பா புரிஞ்சு புரியல தைரியமா சொல்லுங்க. ஓகேவா? சரி, கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு வந்து அடுத்த அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதில் தெளிவாக அந்த மெக்கானிசத்தை படிங்க. நல்லா சொல்லிட்டேன். தெர்மோடைனமிக்ஸுக்கு இன்னொரு கிளாஸ் போடுறேன், ஸ்கெடியூல் பண்ணி ஒவ்வொரு மெக்கானிசத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே சமயத்தில் இப்போ இருக்கிற இந்த கிளாஸை எஃபெக்டிவாக படிங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ படிச்சிங்கன்னா தான் என்ன ஆகும், உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். என்னதான் இந்த கொரோனா டேஸில் நம்மளை பார்த்து எழுத சொன்னாலும். ஸோ நம்ம என்ன செய்யணும்? கொடுக்குற டேஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். சரியா? நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் ஒரு தொழிற்கல்வி சம்பந்தமான படிப்பு எடுத்திருக்கோம். ஸோ அந்த தொழிற்கல்வி சம்பந்தமான படிப்புக்கு நமக்கு எவ்வளவு நாலேஜை கெயின் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வேலை வாய்ப்புகளும் நம்மளோட லைஃபும் அமையும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் இதுக்கு ஸோ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன்.
ஓகே.